நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 376வது திருநாமம் சோபனாய நமக. மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல மேருமலையின் சிகரத்தில் விநாயகர் தமது தந்தத்தால் அதை ஓலையில் எழுதி கொண்டே வந்தார் என்பது பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. பாரதம் எழுதத் தொடங்கும் முன் வியாசர் விநாயகர் இருவரும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அது என்னவென்றால், வியாசர் நிறுத்தாமல் மடமட என்று ஸ்லோகங்களை சொல்லி வர வேண்டும். வியாசர் எங்காவது நிறுத்திவிட்டால் விநாயகர் அதன் பின் பாரதம் எழுத மாட்டார். அதுபோல் விநாயகர் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் பொருளையும் உள்வாங்கி எழுத வேண்டும். பொருளை உள்வாங்காவிட்டால் வியாசர் மேலே சொல்ல மாட்டார். 1000 ஸ்லோகங்கள் சொல்லியவாறே வியாசருக்கு தளர்ச்சி ஏற்படுமாம். அப்போதெல்லாம் தான் கொஞ்சம் இளைப்பாறும் பொருட்டு சிக்கலான பதங்களை போட்டு ஒரு ஸ்லோகத்தை பண்ணிவிடுவார் வியாசர். அதை மேலெழுந்த வாரியாக பார்த்தால் வேறு பொருளும், ஆழ்ந்து பார்த்தால் சரியான பொருளும் வரும். இப்படி கடினமான ஸ்லோகத்தை வியாசர் சொல்லும்போது அதன் பொருளை உணர விநாயகர் சற்றே யோசிப்பார். அந்த நேரத்தில் வியாசர் தனது களைப்பை போக்கிக் கொள்வார். மேற்கொண்டு ஸ்லோகங்கள் இயற்றுவார். இப்படி எளிதில் அர்த்தம் புரியாதபடி மகாபாரதத்தில் 1000க்கு ஒரு ஸ்லோகம் இருக்கும். அவற்றை பாரத குட்டு என்று அழைப்பார்கள். 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்ட பாரதத்தில் இப்படி 100 குட்டுக்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று. பாண்டவர்கள் விராட்ட தேசத்தில் ஒரு வருட காலம் மறைந்து வாழ்ந்தார்கள். அப்போது துரியோதனன் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தான். விராட்ட இளவரசன் உத்தரகுமாரனோடு பிருகன்னளை என்ற பெண் வேடத்தில் இருந்த அர்ஜுனனும் போர்க்களத்திற்கு வந்தான். பிருகன்னளை வடிவில் இருந்தபடியே அர்ஜுனன் கௌரவ சேனை மீது பாணங்களை போடத் தொடங்கினான். யார் இந்த பெண் என்று பீஷ்மர் துரோணரிடம் வியந்து கேட்டார். அதற்கு துரோணர் நேரடியாக அர்ஜுனன் என்று பதிலளிக்காமல் ஒரு ஸ்லோகம் சொல்வதாக வியாசர் அமைத்தார். நதீஜலம் கேசவநாரி கேதுஹு நகாக்வயோ நாம நகாரி சூனுஹு ஏஷாங்கனா வேஷதரஹ் கிரீட்டி ஜித்வா வயம் நேஷதி சாத்யகாவஹா. இதற்கு மேலெழுந்த வாரியான பொருள். நதீஜலம் ஆற்று நீர், கேசவ நாரி கேத்துகு கேசவன் பெண்ணின் அடையாளம், நகாபயோ நாம நகம் என்று பெயர், நகாரி சூனு நகத்தின் வினோதியின் மகன், ஏஷாங்கனா வேஷதரக கிரீட்டி கிரீடம் வைத்த இந்த பெண் வேஷக்காரன், ஜித்வா வயம் நாங்கள் வென்று, நேஷ்யதி சாத்தியகாவக பசுக்களை இன்று கொண்டு போகிறான். கிடைக்கும் பொருள், கிரீடம் வைத்த இப்பெண் வேஷக்காரன் ஆற்று தண்ணீர், கேசவ பெண்ணின் அடையாளம், நகம் என்று பெயர், நகத்தின் விரோதியின் மகன், நாங்கள் வென்று பசுக்களை கொண்டு போகிறான். இதை சரியாக பிரிக்கும் முறை நதீஜக லங்கேஷ வனாரி கேத்துகு. சரியான பொருள், நதீஜ கங்கா நதியின் மகனான பீஷ்மரே, லங்கேஷ வனாரி கேத்து இலங்கை மன்னன் ராவணனின் அசோகவனத்தை அழித்த அனுமனை கொடியில் கொண்ட அர்ஜுனன் நம் எதிரே நிற்கிறான். நகாவயோ நாம நகம் என்றால் மரம், அர்ஜுன மரம் என்னும் மரத்தின் பெயரை கொண்டவன் அவன். நகாரி சூனு நகம் என்றால் மலை, மலைகளின் இறக்கைகளை வெட்டிய இந்திரனின் மகன் அவன். ஏஷாங்கனா வேஷதரக இப்போது பிருகன்னளை என்னும் பெண் வேடத்தில் உள்ளான். கிரீட்டி கிரீட்டி என்ற சிறப்பு பெயர் கொண்ட அர்ஜுனனே இவன். ஜித்வாயம் துரியோதனனை வென்று, நேஷ்யதி ச அத்யவ காஹ இன்று பசுக்களை கொண்டு செல்ல போகிறான். துரியோதனனை இவனிடமிருந்து காப்பாற்றுங்கள். மொத்த பொருள், நதியின் மைந்தரே, அனுமனை கொடியில் கொண்டவனும் மரத்தின் பெயர் உடையவனும் இந்திரன் மகனும் கிரீட்டி என்ற பெயர் பெற்றவனுமான அர்ஜுனன் பெண் வேடத்தில் வந்துள்ளான். துரியோதனனை வென்று பசுக்களை ஓட்டி செல்ல போகிறான். துரியோதனனை காப்பாற்றுங்கள். இப்படிப்பட்ட குட்டு
கருத்துக்களை வியாசர் கூறுகையில் விநாயகரும் சற்று சிந்திக்க வியாசர் சற்று ஓய்வெடுப்பதற்கு அது உதவிற்று. பாரதம் எழுதி முடித்த பின் விநாயகர் வியாசரிடம், சுவாமி, அதெப்படி சரியாக 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு முறை இப்படி குட்டு போட்டு கொண்டே வந்தீர்கள் என்று கேட்டார். வியாசர் அதற்கு, சோபனாய நமக என்று திருமாலின் திருநாமத்தை மனத்துக்குள் சொல்லுவேன். குட்டை அவனே கொடுப்பான். சோபனக என்றால் குழப்புபவர் என்று பொருள். பிறவி சுழற்சியில் பிணைந்திருக்க தகுந்த உயிர்களின் மனங்களில் குழப்பம் உண்டாக்குவதால் இறைவன் சோபனக என்று அழைக்கப்படுகிறான். இத்திருநாமத்தை நான் ஜபிக்கும் போது படிப்பவரை குழப்பக்கூடிய ஸ்லோகம் என் மனதில் உதிக்கும்படி அவனே அருள் புரிந்திட்டான் என்றார். மேலும் விநாயகரிடம், குட்டுக்களை நீ எப்படி உடைத்தாய் என்று கேட்டார் வியாசர். விநாயகர், நானும் சோபனாய நமக என்று தான் சொன்னேன். அதே திருமால் எனக்கு தெளிவை தந்துவிட்டார் என்றார். இறைவன் எல்லோரையும் குழப்புவதில்லை. நல்லோர் மனதில் தெளிவு தருபவன் அவனே. பிறவியில் கட்டுண்டு கிடப்பதற்கு உரியவர்களை மட்டுமே குழப்புகிறான். அதனால் சோபனக என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 376வது திருநாமம் அமைந்துள்ளது. சோபனாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் நம் மனத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.